தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆவிக்குரிய வாழ்வு என்றால் என்ன? ஆவிக்குரிய வாழ்வு என்றால் என்ன என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நன்மை என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பதம் தீமை. வாழ்வு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பதம் சாவு. அதேபோன்று ஆவிக்குரிய வாழ்வு என்றால் அதற்கு எதிர்ப்பதம் எதிர்ச்சொல் என்னவென்று சொன்னால் உலகப்போக்கிலான வாழ்வு. உலகப்போக்கிலான வாழ்வை விட்டுவிடுதல் தான் ஆவிக்குரிய வாழ்வு. ஆவிக்குரிய வாழ்வு என்பது என்னவென்று சொன்னால், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே தூய பவுல் குறிப்பிடுகிறார். ஆவியின் கனிகள் என்று 9 கனிகளை குறிப்பிடுகிறார். அன்பு, கனிவு, தாழ்ச்சி, பொறுமை, நீடிய சாந்தம் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆவியின் கனிகளோடு வாழ்பவர்கள்தான் ஆவிக்குரிய வாழ்வு. உலகப்போக்கிலான வாழ்வு என்பது ஒரு சுயநலமிக்கமான ஒரு வாழ்வு, அல்லது தன்னை மட்டும் நினைத்து வாழும் ஒரு வாழ்வு. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வீடு கட்டணும், மாடியாக வீடு கட்டணும், சொத்து சேர்க்கணும், நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும், பக்கத்தில் இருக்க இடத்த பூரா ஆக்கிரமம் பண்ணி வாங்கி போட்டுறணும், நிறைய நகை நட்டு சேர்க்கணும், பேராசையோடு வாழ்கிறது. இதுதான் உலகப்போக்கிலான வாழ்வு. அதே நேரத்தில் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாமல், அடுத்தவங்க மீது இரக்கம் கொள்ளாமல், அடுத்தவங்க மீது காட்டுமிராணித்தனமாக நடந்து கொள்ளுதல், இதெல்லாம் உலகப்போக்கிலான வாழ்வு. பேராசை, சுயநலம், அடுத்தவங்க மீது பொறாமை, அடுத்தவங்க மீது வீண்பழி போடுறது, அடுத்தவங்களோட சண்டை போடுறது, இதுதான் உலகப்போக்கிலான வாழ்வு. இந்த உலகப்போக்கிலான வாழ்வை விட்டுவிட்டு ஆவிக்குரிய வாழ்வு வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்வு உள்ள ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிறரோடு அன்போடு வாழ்வது, பிறரிடம் தாழ்ச்சியாக நடந்து கொள்வது, அவர்கள் நமக்கு கெடுதல் செய்தால் பொறுமையோடு நடந்து கொள்வது, நீடிய சாந்தத்தோடு நடந்து கொள்வது, அவங்க நமக்கு இடைஞ்சல் பண்ணாங்கன்னா சகித்து கொண்டு போவது, சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது, யார்கிட்டையும் சண்டை போடாமல் சமாதானமாக கூடிய மட்டும் சமாதானத்தோடு வாழ்கிறது, நம்மளை மட்டும் நினைக்காம பிறருடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கறது, நம்மளும் நம்ம நினச்சிக்கணும். நம்ம வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொண்டு சொத்து சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும்னு வெறித்தனமாக செயல்படாமல் நேர்மையாக சம்பாதிச்சு, லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு இன்பமாக வாழ்கிறது, பிறருக்கு கொடுத்து உதவுறது, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதே நேரத்தில் ஆண்டவரை 24 மணி நேரம் துதித்து கொண்டே இருக்கணும். நம்முடைய சொல் செயல் எல்லாமே ஆண்டவரை பற்றியே இருக்கணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை தரும். இயேசுவினுடைய பாதையில் நம்ம பின்பற்றணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாருங்கள், பைபிள் எடுத்துகிட்டு 100க்கு 90 பேர் சுயநலமிக்கவங்களாக இருப்பாங்க. நல்ல பாம்பு, நாகப்பாம்பு, கருநாகத்தை விட ரொம்ப கொடூரமாக விஷம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்துவின் மனநிலையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வு. ஆகையால் உலகப்போக்கிலான இந்த வாழ்வை விட்டுவிட்டு ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வோம். அன்பு, தாழ்ச்சி, பொறுமை, கனிவு ஆகியவற்றோடு ஒரு ஆவிக்குரிய வாழ்வு வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும்.